மீனை குடிக்குமா கையில் விழியை குடிக்குமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு பார்க்கவர் நெஞ்சங்களை புதியம் போட்டு இடம் பிடித்திருக்கிறார் தம்பி பிரபு சாலமன். ஸ்ரீதர் காலத்துக்கு பிறகு, பாலச்சந்தர் காலத்துக்கு பிறகு, பாரதி ராஜா காலத்துக்கு பிறகு இயக்குனருக்கு என்று தனி முத்திரை படைக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. இஸ் a beautiful creator not only movie wise. ஒரு துணிஞ்சு நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். ஏன்னா ஜீவா சார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், அதெல்லாம் வேணா நம்ம புது ஃபேஸ் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், அது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். பட் அந்த கட்ஸ் இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபியூ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிமா இருக்கணும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபு சார், கிரேட் லைஃப் ஃபார் டூ ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ். ஒரு ஸ்டாம்ப் தான் அந்த பிரபு சாலமன் சார் படத்தில் நடிச்ச ஹீரோ பக்காவாக இருப்பார், ஹீரோயின் பக்காவாக இருப்பாங்க. A few examples here. I'm very happy to be here and படம் பார்க்கும்போது மைனாவில் இருந்தாலும் கும்கியோட எல்லாம் டபுள் ட்ரிபிள் ஹார்ட் ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்க்ரீனில் நிறைய கஷ்டப்படுங்கன்னு தெரியுது, அதோட டபுள் ட்ரிபிளாக. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மைனாவோட கும்கியோட மேலே ட்ரிபிள் சக்ஸஸ் ஆயிருக்கும். நான் ஐம் விஷிங், ஐம் ஹோப்பிங், ஐம் ப்ரேயிங் அண்ட் ஐம் விஷிங் பிரபு சார் ஹேட்ரிக் வித் கயல். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் எல்லாத்துக்கும். அண்ட் பிரபு சார் சொல்ல வேணாம், ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன், நமக்கு தமிழில் இருக்கிற ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன் சொல்லலாம். இந்த மாதிரி ஜோனர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு சுனாமியை வந்து பேஸ் பண்ணி ஒரு மூவி, அது நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம் நிறைய, பட் வந்து தமிழுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. I wish to express my gratitude to all the people involved in Kayal. First and foremost, Prabhu sir க்கு என்னோட sincere thanks. Yeah, my guiding light. நான் இங்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். Apart from acting, I've learned sincerity, hard work, dedication. எல்லாமே. Thank you so much sir. சார் வந்து மதன் சார் சொல்லியிருந்தாரு, கண்டிப்பாக பிரபு சாலமன் சார் அடுத்த படத்தில் கூப்பிட்டா இந்த பையன் நடிக்கவே மாட்டான், ஓடி போயிடுவாங்க. முதல் ஆளாக வந்து நான் தான் நடிப்பேன், கண்டிப்பாக நடிப்பேன். ஸோ ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு விதத்தில் வந்துட்டு டேரக்டர் சார் மட்டும் இல்லை, த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்துட்டு அதுக்காக உழைச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கு வந்துட்டு எல்லாரும் மரியாதை கொடுத்து இங்கே இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரபு சாலமன் சாருக்கு முதல் வணக்கம். என்னோட டைரக்டர்னு சொல்லுவேன் உமே. அண்ட் ஒரு விஷயம் முதல்ல சொல்லிக்கிறேன், சந்திரன் கயல் ஹீரோ, நீங்கள் போட்டியில் நிற்கணும். அவர் கூப்பிட்டாருன்னா நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லி வச்சுருக்கேன் அவர்கிட்ட. ஸோ நீங்கள் செகண்டில் நின்றுங்க. எனக்கு யானையை கொடுத்தாங்க, உங்களுக்கு சுனாமியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் ரிலீஸ் அன்னைக்கு. ஹீரோ சந்திரன் அவர் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகம். அவர் கூட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு. எங்கள் ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிமில் 2 பேர் ஒன்றா தான் நடித்தோம். அப்போ ஏற்பட்ட பழக்கம் தான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும் பிரபு சாலமன் சார் மூலமாக லான்ச் ஆகிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு ட்ரீம் லான்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரதர். டெஃபினட்டாக பிரபு சாலமன் சார் சொல்கிறத பார்த்தா நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமாக நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருப்பீங்க. சாங்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம படத்தை தான் இமானனை கூப்பிட்டு இந்த பொண்ணுங்களை எப்படித்தான் புரிஞ்சு போச்சுட்டா இந்த மாதிரி பாட்டாக போட வைக்கிறோமோ, அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு வேற லெவலில் அப்படிலாம் தோணுச்சு. இந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது டீமான் ரீடிஃபைன்ட் அப்படி தான் தோணுச்சு. அவர் மைனாவில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆனார், கும்கியில் வேற மாதிரி இருந்தது, அண்ட் கயலில் இன்னும் வேற ஒரு லீகை தொட்டிருக்காரு. ஒரு 2 வருடம் அது நல்ல படம் வரணும், உழைச்சி ஆகணும். அதை நாங்கள் ஹைலைட் பண்ணணும்னு விரும்பலை. பட் இருந்தாலும் எனக்கு உறுதுணையாக நின்று நான் வந்து ஒரு அப்ஜெக்டிவாக கொண்டு வந்து நிறுத்துகிறப்ப அதை வந்து இசை என்னும் இதயத்தை கொடுத்து எனக்கு வந்து மெருகேற்ற என்னுடைய இமானை மேடைக்கு அழைக்கிறேன். பிரபு சாலமன் சாருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிக்கிறேன். எப்போவுமே அவரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து தெரியல ஒரே வார்த்தை வந்து காட்ஸ் அண்ட் ஏஞ்சல் என்னுடைய லைஃப். அப்படி வந்து ஒரு நல்ல பிரதராக, போதன டைரக்டர் நல்ல பிரதராக, ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு பாடலில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரியே தெரியாது. 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், 2 லைனில் பேசி முடிக்க சொல்லியிருக்கேன். அது ரொம்ப சிரமம். அண்ட் டீம் ஒர்க் பண்ண லிரிக் சைடில் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பிரதராக இந்த துகபாதி அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன்.